السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وآله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளில் அல்லாஹுவை திக்ரு செய்தல் என்கிற இபாதத் இஸ்லாத்தில் மிகவும் வலியுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய, அதிகமான நன்மைகளை கொண்டு வாக்களிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமலாகும். குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கும் கட்டளையிட்டிருக்கிறான் தன்னை திக்ரு செய்யுமாறு. அதே போன்று அல்லாஹுவை கொண்டு நம்பிக்கை கொண்டுள்ள முஃமினான மக்கள், முந்தைய கௌமில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி, நமக்கும் சரி, எல்லோருக்குமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை திக்ரு செய்யும்படி கட்டளையிட்டிருக்கக்கூடிய கட்டளை வசனங்களை நாம் குர்ஆனில் ஏராளமாக என்ன செய்யலாம், பார்க்கலாம். வதுக்குருல்லாஹ திக்ரன் கசீரா, அல்லாஹுவை அதிகமாக திக்ரு செய்யுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வ அஸீலா, காலையிலும் மாலையிலும் அவனை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹுவை திக்ரு செய்யக்கூடியவர்கள் அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் யதஃபக்கரூன், அல்லாஹ் ஒரு சிலர்களை நல்லடியார்கள் என்பதாக குறிப்பிடுகிறார். அந்த நல்லடியார்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், யذ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் யதஃபக்கரூன், நின்றவர்களாக, அமர்ந்தவர்களாக, தங்களுடைய எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது, வல்லதி யذ்குரு ரப்பஹு லா யذ்குரு ரப்பஹு, அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடியவருக்கும் அல்லாஹ்வை திக்ரு செய்யாமல் இருக்கக்கூடியவருக்குமான உதாரணம் கமஸலில் ஹய்யி வல் மய்யித், உயிருள்ளவரையும் உயிரற்றவரையும் போன்று என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யார் அல்லாஹ்வை திக்ரு செய்கிறார்களோ அவர்கள் உயிருள்ளவர்களை போன்றவர், யார் அல்லாஹ்வை திக்ரு செய்யவில்லையோ அவர்கள் மரணித்தவர்களை போன்று என்று, மையத்தை போன்று என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது போன்ற நிறைய இடங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வை திக்ரு செய்யுங்கள் என்கிற அந்த வழிகாட்டுதல்களை ஆர்வப்படுத்தி கட்டளையிட்டு இருக்கிறார். சரி, திக்ரு செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டார். அல்லாஹுவை எப்படி நாம் அழைத்து திக்ரு செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். குலிது அல்லாஹ் அவிது ரஹ்மான், அல்லாஹுவை அல்லாஹ் என்று அழைத்து நீங்கள் திக்ரு செய்யுங்கள், அல்லது ரஹ்மான் என்று அழையுங்கள். வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகான திருநாமங்கள் இருக்கிறது, அந்த திருநாமங்களை கொண்டு அவனை திக்ரு செய்து என்ன செய்யுங்க அப்படின்னா அல்லாஹுவை அழையுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் அல்லாஹ்வை எப்படியெல்லாம் திக்ரு செய்ய வேண்டும் என்கிற அந்த சீகாக்கள், அந்த வார்த்தை அமைப்புகளை நமக்கு சொல்லி காமித்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ்னு சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும், அல்லாஹு அக்பர்னு சொல்லணும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். இது அல்லாத அல்லாஹ்வுடைய திருநாமங்களை கொண்டு நாம் தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்கிற இந்த விஷயத்தை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே எவ்வாறு இஸ்திக்ஃபார் தேட வேண்டும் என்பது போன்ற விஷயங்களுக்கு அவங்க செஞ்சும் காமிச்சு நமக்கு சொல்லியும் காமிச்சிருக்காங்க. என்ன மாதிரியான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹுவை நாம் திக்ரு செய்ய வேண்டும் என்கிற முறைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காமித்திருக்காங்க. அப்போ நமக்கு எந்த தடுமாற்றமும் இல்லை. அப்போ அல்லாஹுவை திக்ரு செய்யணும்னா நம்ம எப்படி திக்ரு பண்ணணும் அப்படிங்கிற அந்த வழிமுறைகளையும் என்ன செய்ய சொல்லி காமித்திருக்கிறாங்க. அந்த வழிமுறைகளை யார் பின்பற்றி திக்ரு செய்கிறார்களோ அந்த திக்ருகளைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வான். அதுதான் இஸ்லாமிய முறைப்படி செய்யப்படக்கூடிய திக்ராகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில், அது மக்காவுடைய காலகட்டத்திலாகட்டும், நபித்துவம் கிடைச்சதுக்கு பின்னாடி மக்காவுடைய காலகட்டத்திலாகட்டும் அல்லது மதீனாவுடைய காலகட்டத்திலாகட்டும், எந்த நிலைமையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எல்லாத்தையும் மொத்தமாக கூட்டி வச்சு கூட்டாக திக்ரு செய்யக்கூடிய ஒரு நிலைமையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரத்திலும் அவர்கள் உருவாக்கியதில்லை, அப்படி செய்ததும் இல்லை.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பாடமாக பயின்ற சஹாபாக்களும் தங்களுடைய வாழ்நாளில் கூட்டாக உட்கார்ந்து திக்ரு செய்யக்கூடிய ஒரு நிலைமையும் அவங்களுடைய வாழ்நாளில் என்ன செய்யறதில்லை, அவங்க செய்ததும் இல்லை. அது தொழுகைக்கு பின்னாடி இருக்கலாம் அல்லது வேற எந்த நிலைமையிலும் இருக்கலாம். கூட்டாக திக்ரு செய்ததாக என்ன இல்லை அப்படின்னா நம்ம அவங்களுடைய வாழ்நாளில் பார்க்க முடியலை. ஆனால் இந்த சமூகத்தில் இன்று தங்களை இஸ்லாமியர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ மக்கள், அதிலும் குறிப்பாக தரீகாக்கள், அது ஷாதிலியா தரீகாவாக இருக்கலாம் அல்லது காதிரியாவாக இருக்கலாம், நக்ஷபந்தியாவாக இருக்கலாம், சுஹரவர்தியாக இருக்கலாம், அல்லது இது போன்ற இன்னும் எத்தனையோ தரீகாக்கள் இருக்கிறது. இந்த தரீகாக்கள்ங்கிற பேரில் அமைப்புகளை உருவாக்கி வைத்துக்கொண்டு திக்ரு மஜ்லிஸுங்கிற பேரில் அல்லாஹ்வை நாங்கள் திக்ரு செய்கிறோம் அப்படிங்கிற பேரில் கூட்டாக உட்கார்ந்து இவர்கள் செய்யக்கூடிய அநியாயம் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அல்லாஹ் ரசூலும் சேர்ந்து இப்படி அல்லாஹ்வை திக்ரு செய்யணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையை காமித்திருக்க, அந்த வழிமுறையெல்லாம் விட்டு போட்டு இவர்களாகவே யோசித்து இவர்களாக கூட்டாக உட்கார்ந்து, சரி கூட்டாக உட்கார்ந்துக்கிறது சுப்ஹானல்லாஹ்னு சொல்கிறாங்களா இல்லை அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறாங்களா அப்படின்னா அதையும் சொல்லிட்டு அது அல்லாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தராத சீகாக்களை கொண்டு, வார்த்தை அமைப்புகளை கொண்டும் அந்த திக்ரு செய்கிறப்ப அவர்கள் செய்யக்கூடிய அந்த அவங்க செய்யக்கூடிய முறைகளையும் பார்த்தால் நமக்கே என்ன இருக்கு அப்படின்னா சிரிப்பு வர்றது மாதிரி தான் என்ன செய்திருக்கு. இப்போ இது இஸ்லாமா? இஸ்லாம் அல்லாஹ் ரசூல் இப்படி சொல்லி கொடுத்துருக்கு. இப்படியெல்லாம் ஒரு வழிமுறை, அல்லாஹுவை நெருங்குவதற்கான வழிமுறை இருக்கிறது என்று சொன்னால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்க மாட்டார்களா? அதை அவர் நமக்கு வழிகாமித்திருக்க மாட்டார்களா? இதையெல்லாம் அந்த தரீகாக்களுடைய திக்ரு மஜ்லிஸுகளை வழிநடத்தக்கூடியவர்கள், அதில் இருக்கக்கூடிய ஆலிம்கள் இதை ஏன் அவர்கள் மக்களுக்கு சொல்ல மறுக்கிறார்கள் என்பது அல்லாஹ் ஒருத்தனுக்கே வெளிச்சம். அவங்க என்னெல்லாம் திக்ரு பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். ஷாதிலியா தரீகா, அந்த ஷாதிலியா தரீகாவில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி திக்ரு செய்கிறாங்க அப்படிங்கிறத என்ன செய்யுங்க பாருங்க. அடுத்ததாக காதிரியா தரீகாவில் இருக்கக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் என்னென்ன வடிவத்தில் எல்லாம் அல்லாஹுவை நாங்கள் திக்ரு செய்கிறோம், இப்படியெல்லாம் திக்ரு செய்தால் நாங்கள் அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த அமைப்பில் அதை மக்களுக்கு ஆர்வப்படுத்தி அதில் மக்களை கொண்டு வந்து, பொதுவான மக்களை கொண்டு வந்து, மார்க்கத்தை சரியான புரிதல் இல்லாத மக்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து அப்படி ஒரு திக்ரு மஜ்லிஸை உருவாக்கி, குறிப்பாக நாம் சொல்வது தமிழகத்தில் நடக்கக்கூடிய திக்ரு மஜ்லிஸுங்கிற பேரில் நடக்கக்கூடிய இந்த அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான, மார்க்கத்துக்கு முரணான
அதில் குறிப்பாக இப்போ நம்ம முதல்ல ஷாதிலியாவை பார்த்தோம். இப்போ காதிரியாவுடைய தரீகாவை அவங்க எப்படி திக்ரு பண்ணுறாங்க, திக்ரு மஜ்லிஸில் என்ன செய்கிறாங்க என்பதை கொஞ்சம் பாருங்கள். இதில் ஒரு சில மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. அதை லைட் ஆஃப் பண்ணிட்டு திக்ரு பண்ணணும்னு சொல்லக்கூடியவரும் பிரபல்யமான மக்களுக்கு மத்தியிலே மிக பிரபல்யமான இருக்கக்கூடிய ஒரு ஆலிம் தான் அதை செய்ய சொல்கிறார். அது அப்போ இந்த திக்ரை எல்லாம் நம்ம பார்த்தோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அல்லாஹ் என்று செய்கிறாங்க, திக்ரு செய்கிறாங்க. சரி, அதாவது ஓரளவு இது பண்ணாரு. அல்லாஹ் அல்லாஹ் என்று ஒரு மனிதர் உட்கார்ந்து கொண்டு திக்ரு செய்யலாம். ஏன்னா அல்லாஹ் சொல்கிற மாதிரி குலுது உல்லா விதுர் ரஹ்மான் அப்படின்னு என்ன செய்யலாம், அல்லாஹ் அல்லாஹ் என்று அழையுங்கள், ரஹ்மான் என்று அழையுங்கள் என்று சொல்வது அல்லாஹுடைய வார்த்தைக்குன்னு அவர் உட்கார்ந்து திக்ரு செய்ய வேண்டும். ஆனால் கையை கோர்த்து கொண்டு அல்லாஹ் அல்லாஹ் என்று ஆடிக்கொண்டு திக்ரு செய்யக்கூடிய முறையை இவர்கள் எங்கிருந்து கற்றார்கள்? என்னெல்லாம் சொல்கிறாங்க? ஆகு ஆகு ஆகுன்னு கத்துறாங்க. ஆகு ஆகு என்று என்ன செய்யறாங்க, கத்துறாங்க. இந்த ஆகுக்கு என்ன அப்படின்னு அவங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, அல்லாஹுல உள்ள முதல்ல இருக்கக்கூடிய அலிஃபு, அல்லாஹுவில் உள்ள முதல்ல இருக்கக்கூடிய அலிஃபு, அந்த அல்லாஹுவில் உள்ள கடைசியில் இருக்கக்கூடிய ஹா, இந்த இடையில இருக்கக்கூடிய 2 லாம விட்டாச்சு. அது அல்லாஹுவை சுருக்கி ஆகு ஆகு என்பதாக திக்ரு செய்கிறார்கள். இந்த ஆகு ஆகுங்கிற திக்ரை கொண்டு அல்லாஹுவை நெருங்க முடியும் என்றால் அந்த சீகாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காமிச்சிருக்க மாட்டாங்களா? இதையெல்லாம் தாண்டி அப்போ அந்த ஆகு என்பதை என்ன செஞ்சாச்சு, சுருக்கியாச்சு. சுருக்கி என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஹூ ஹூ, அந்த ஹூ அப்படிங்கிற அல்லாஹூவில் உள்ள அலிஃபை விட்டாச்சு, லாம விட்டாச்சு, அடுத்த லாமையை விட்டாச்சு, அதுக்கடுத்து இருக்கக்கூடிய கடைசியில் இருக்கக்கூடிய அந்த ஹூவை மட்டும் பிடிச்சிட்டு ஹூ 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 என்று என்ன செய்யறாங்கன்னா, இதெல்லாம் என்ன வழிமுறை? இதில் நீங்கள் ஆடுகிறீர்களே, ஒருத்தர் கையை பிடித்து இன்னொருத்தவர் ஆடிக்கொள்கிறீர்கள், தனித்தனியாக ஆடிக்கொள்கிறீர்கள், கீழே தலையும் காலையும் ஆட்டிக்கொள்கிறீர்கள். இந்த மாதிரி எல்லாம் திக்ரு செய்தால் அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்ளலாம் என்று எந்த மார்க்கத்தில் சொல்ல? இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லை, அல்லாஹு சொல்லவில்லை, ரசூலும் சொல்லவில்லை, அதற்கடுத்து நபியிடம் பாடம் பயின்ற சஹாபாக்கள் சொல்லவில்லை, தாபியீன்கள் சொல்லவில்லை, ஐம்மாக்கள் சொல்லவில்லை. நீங்கள் எந்த மதுஹபு கிதாபுகளை வைத்திருக்கிறீர்களோ அந்த மதுஹபு கிதாபுகளில் கூட அல்லாஹுவை திக்ரு செய்வதற்கான வழிமுறைகள் என்பதில் இந்த மாதிரியான வழிமுறைகள்லாம் இல்லையே.
அப்ப இதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள், எங்கிருந்து இதை கற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால், மொத்தத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் இது இல்லை. ஆனால் மக்களை நீங்கள் ஏமாத்தி கொண்டிருக்கிறீர்கள். பொதுமக்களை இஸ்லாம்ங்கிற பேரில், அல்லாஹுவை திக்ரு செய்கிறோங்கிற பேரில், அல்லாஹ்விடத்தில் நமக்கு நன்மை கிடைக்கும் என்ற பெயரில் மக்களை, பொதுமக்களை, மார்க்கத்தை படிக்காத, இஸ்லாத்தின் அடிப்படைகளை உணராத மக்களை அவர்களுக்கு வேற விதத்தில் என்ன செய்கிறது, இஸ்லாமிய முறைகளை சொல்லி காமித்து அவர்களை தவறான வழியில் நீங்கள் அழைத்து செல்கிறீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிடத்தில் இதற்கெல்லாம் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்கிற பயத்தை உங்களுடைய உள்ளத்திற்கு கொண்டு வாருங்கள். இது போன்று நம்ம தமிழகத்திலாவது இந்த மாதிரி ஆட்டம் இருக்கிறது. ஷைத்தான் எப்படியெல்லாம் இந்த மக்களை திக்ருங்கிற பெயரில் எப்படியெல்லாம் கெடுத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால், தமிழகத்தில் மட்டுமல்ல, இன்ன பிற உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களை கூட திக்ருடைய விஷயத்தில் ஷைத்தான் எப்படியெல்லாம் அவர்களை கெடுத்து வைத்திருக்கிறான் என்பதை பற்றிய விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நாளை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இது போன்ற மக்களுக்கு மார்க்கத்தை புரிய வைத்து, அல்லாஹு ரசூலும் அல்லாஹுவை எவ்வாறு திக்ரு செய்ய வேண்டும் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ இஸ்லாத்தில், அல்லாஹ் ரசூல் என்ன முறையில் வழிகாட்டி இருக்கிறார்களோ அந்த முறையில் திக்ரு செய்து அல்லாஹுவை நெருங்கக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த இது போன்ற செயல்களில், மார்க்கத்துக்கு முரணான செயல்களில் ஈடுபடக்கூடிய மக்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நேர் வழிகாட்டிடுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.